ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் கந்த சஷ்டி விரதத்தின் 6வது நாள் சூரசம்ஹார தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க. 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. உங்களுக்கு உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் சரி அல்லது உங்க அலுவலக பணிகளிலும் சரி வியாபாரத்திலும் சரி நிறைய போட்டிகள் உருவாகலாம். ஆனா எல்லா போட்டிகளிலும் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நபராக நீங்க இன்னைக்கு இருப்பீங்க. அப்படினால ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க தான். ஜெயிக்க போது யாரு அப்படின்னு கேட்டா அது நீங்க தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வெற்றியாளராக நீங்கள் திகழக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில்ல உங்க வியாபாரத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான போட்டிகளும் நீங்கள் தாண்டி வெற்றிகளை பெற்று நீங்கள் தான் வின்னராக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. தடைகள் எல்லாமே நீங்கள் உடை தெரிந்திருவீங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலக்கிக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள். நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இழுபறியா பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகள், பழைய பாக்கிகள் எல்லாம் வசூல் செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம். அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனா தேவையில்லாத பயத்தை மனசுல நீங்க வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பயம் எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய அந்த போக்கு இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதை நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல செயல்களில் ஈடுபடுவதற்கு எந்த பயமும் தேவையில்லை. மற்றபடி உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு மனத்தெளிவை பெற்றுக்கொண்டால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயம் வந்து போயிடுங்க. அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வியாபாரத்தை திறமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்துல நீங்கள் புதிய ஐடியாக்களை எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல ஒரு டேலண்ட் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல அனுகூலமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. எனவே கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணலாம். அலுவலக பணிகள்ல கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறுவீங்க. அலுவலக பணிகள்ல இருக்கும்போது வேகம் தேவையில்லைங்க, விவேகம் தான் முக்கியம். அந்த மாதிரி சிந்தனை செய்து நீங்கள் செயல்படுவது வெற்றிக்கான நல்ல வழிவை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு முன்னேற்றம் அடைந்தவர்களுடைய சில பெரிய வாழ்க்கையில முன்னேறிய சில நபர்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அறிமுகங்கள் சந்திப்பு மூலமாக உங்க வாழ்க்கையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். புதிய புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ பொருட்சேர்க்கை குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில உற்சாகமான ஒரு காதல் வாழ்க்கை, நல்ல சூப்பரான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க. அதனால மாலை நேரம் இன்னும் ஸ்பெஷலாக மாறுங்கிறதுனால ஈவினிங் டைம் உங்க காதலரோட நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்றதுக்கு நீங்க திட்டமிடலாம். அதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக ரொமான்டிக்காக மாறுங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு காதல் சூழலை உங்களுக்கு அமைந்துள்ளது. உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்க பேச்சுகள் எல்லாமே சரியாக பேசணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய மனதில் நினைத்த விஷயங்களை வந்து சரியாக புரியக்கூடிய வகையில் தெளிவாக நீங்கள் பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக மிக மிக சிறப்பாக நீங்கள் உங்கள் காரிய வெற்றிகள் அடைய முடியுங்க. அது எல்லா இடத்திலும் பொருந்தும். நீங்க பேச்சு திறமையில் கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது நீங்க ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த தினம் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு கவலை தருவதாக அமையலாம். அதனால கொஞ்சம் பணம் செலவானாலும் உங்களது அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆனா பெற்றோருடனான உறவு வந்து வழிவடையும். ஏன்னா உங்க பெற்றோர்களுக்கு நீங்க வேண்டியதை செய்து கொடுத்து அவர்கள் உடல் தொந்தரவுகளை நீக்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க. இந்த தினம் ஆபீஸை விட்டு சீக்கிரமா நீங்க வெளியே போகலாம். சீக்கிரமா வெளியே உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய சில வேலைகளில் நீங்க ஈடுபடலாங்க. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். எனவே பர்மிஷன்ஸ் உங்க ஆபீஸ்ல கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆனந்தத்தை நீங்கள் அதன் மூலமாக பெற முடியுங்க. ஓய்வு நேரத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வந்து உங்களது ஓய்வு நேரத்தில் சில தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாதுங்க. அதனால நேரம் வீணாயிடும். ஸோ உங்க ஓய்வு நேரத்தை கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில திருமண வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான தகவல், இனிமையான தகவல் வந்து சேரும். அதனால இல்லற வாழ்க்கை அந்த நற்செய்திகள் மூலமாக இனிக்குங்க. இன்றைய தினம் இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலையிலிருந்து நாளைக்கு தள்ளி வைக்கிறதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறுங்க.
இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலையை இன்றைய தினமே முடித்து விடுவதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பழைய பெண்டிங் எல்லாம் நீங்க வசூல் செய்யக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க. இன்றைய தினம் பணப்பற்றாக்குறை அதன் மூலமாக உங்களுக்கு அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவுகள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும். பழைய பாக்கியில் வசூல் செய்துங்க. இன்னும் உங்களை நிதி நிலைமை மேம்படுங்க. சில பேர் வீடை மாத்தலாமா அப்படின்ற மாதிரி ஆசைகளை இன்னைக்கு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி மாற்றங்களும் உங்களுக்கு நன்மைகளை தரும். பெரும்பாலான ஆசைகளை இன்னைக்கு நிறைவேறுங்க. விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க, விரும்பிய செயல்பாடுகளை செய்வீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதுக்காக ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சில வேலைகளை லேட்டா செய்ய ஆரம்பிச்சாலும் கரெக்டான நேரத்தில் நீங்க கொண்டு முடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நேர மேலாண்மை சிறப்பாக வேலை செய்யுங்க. நீங்கள் லேட்டா செய்யக்கூடிய பணிகளை கூட சீக்கிரமா முடிக்கிறது உங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக அமையும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காரிய வெற்றிகள் அதிகங்க. நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தடைகளை தாண்டி எதிர்ப்புகளை தாண்டி போட்டிகளில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகமான ஒரு நாள். காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் தனுசு ராசி என்பர்கள் ரெட் கலர் பயன்படுத்தலாங்க. சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நம்பர் 2 2ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக வியாபார திறமை இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் பெறுவீங்க. பழைய பெண்டிங்கான பண வரவுகள் வசூலாகும். அதனால இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள், பழைய பெண்டிங்கான பணத்தை வசூல் செய்வதில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள். உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அதன் மூலமாக அகலுங்க. உங்க வியாபார திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பணப்பற்றாக்குறை குறையக்கூடிய ஒரு நாள். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் அலுவலக பணிகளை மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. தடைகளை தாண்டி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள். சில பெரிய பெரிய முன்னேற்றம் அடைந்த சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால அவர்கள் சந்திப்பு மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டுங்க. கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். நல்ல மனிதர்கள் எல்லாம் சந்தித்து நல்ல ஊக்கத்தை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் நீங்க வாங்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. அந்த ஆர்வம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழல் இருக்கிறது. தேவையில்லாத பயத்தை மனசுல விட்டு விடுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆசைப்பட்டதை இன்னைக்கு வாங்க முடியும். குடும்பத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். பயத்தை மட்டும் விட்டு இல்லைங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.